உங்கள் டாக்டர் சுதாகர். இன்னைக்கு உள்ள டாபிக் என்னென்னா, மச்சத்தை பற்றி பேச போகிறேன். மச்சம்னா நம்ம எல்லோரும் ரொம்ப ராசியானது. நிறைய பேர் இந்த பியூட்டி மார்க்னு வேறு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் மச்சத்துக்கு மோல்ங்கிறது ஒரு பேர். பட் அதே இது மெடிக்கலில் வரும்போது மெடிக்கல் டேமில் என்ன யூஸ் பண்ணுறோம்னா நீவஸ்ங்கிற ஒரு வேர்டு தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம உடம்புலே லார்ஜஸ்ட் ஆர்கன், நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு ஆர்கன் என்னென்னா நம்மளோட ஸ்கின் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்கின். ஸ்கின்னோட ஃபங்க்ஷன்ஸ் பலவிதமான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. நம்மளை அது பாக்டீரியா வைரஸ்லேருந்து காப்பாற்றுது, அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்லேருந்து காப்பாற்றுது, நம்ம பாடியிலேருந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் நம்மளை மாய்ச்சராக வச்சுக்கிட்டு இருக்குது, தெர்மோ ரெகுலேஷன் பண்ணுது. இப்படி பலவிதமான ஃபங்க்ஷன்ஸை நம்ம பண்ணிகிட்டு இருக்குது. நம்மளுக்கு அது பண்ணி நம்மளை ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குது, நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்கின்னில் வரக்கூடிய பிரச்சனை தான் ஒரு மச்சம்னு சொல்கிறோம். இந்த மச்சங்கள் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கலாம், டார்க் கலரில் இருக்கலாம், ப்ரௌன் கலரில் இருக்கலாம். இந்த நீவஸை எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோன்னா காமன் நீவஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது காமன் மோல், காமனாக இருக்கக்கூடியது. அது யங் ஏஜிலேருந்து ஒரு 20 இயர்ஸ் வரை வரக்கூடியது இருக்கும். பாடியில் வரலாம், ரொம்ப சின்னதாக இருக்கும், பிங்க் கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். அது பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் பண்ணாது. இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் எக்ஸ்போஷரில் நம்ம பாடி போகிறதுனால தான் வரக்கூடியது. இதோட ஒரு லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா ஒரு 40 to 50 இயர்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அது நம்மளுக்கு லைட்டாக ஃபேட் ஆகி அப்படி போகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. செகண்ட் காமன் டைப் என்னென்னா, செகண்ட் டைப் ஆஃப் நீவஸ் மோல் என்னென்னா கன்ஜெனிட்டல் நீவஸ்ன்னு சொல்கிறோம். கன்ஜெனிட்டல் நீவஸ்னால் ஒரு குழந்தை பிறக்கும் போதே அது உடம்புல இருக்கும். இது பிறந்த உடனே வரக்கூடியது. இது கன்ஜெனிட்டல் நீவஸ். இதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறோன்னா, அந்த நீவஸோட சைஸ் ஒரு 8 மில்லிமீட்டருக்கு மேலே, அதாவது டயமீட்டர் 8 மில்லிமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதை கண்டிப்பாக நம்ம டாக்டர்ஸ்ட்டை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணி அதுக்கு நம்ம ஏதாவது சிகிச்சை எடுக்கணும்னா கண்டிப்பாக எடுக்கணும். ரொம்ப சின்னதாக இருந்தால் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா டிஸ்பிளாஸ்டிக் நீவஸ்ன்னு சொல்கிறோம். இது ஹெரிடிட்ரியாக வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. சைஸ் ரொம்ப பெருசாக வரக்கூடிய இருக்கும், ரொம்ப ரைஸாக இருக்கும், ரொம்ப பெருசாக கூட இருக்கும். இந்த டிஸ்பிளாஸ்டிக் நீவஸ் தான் ஒரு கேன்சராக மாறக்கூடிய பொட்டன்ஷியல் ரொம்ப ஹை, ரொம்ப அதிகமாக வரக்கூடிய ஒரு கேன்சர் வரக்கூடிய பாசிபிலிட்டி உள்ளது இந்த டிஸ்பிளாஸ்டிக் நீவஸ். என்ன கேன்சர் வரும்? அதாவது இந்த டிஸ்பிளாஸ்டிக் நீவஸ்லேருந்து வரக்கூடிய இந்த மோலிலிருந்து வரக்கூடிய கேன்சர் பேர் என்னன்னா மெலனோமான்னு சொல்லுவோம். மெலனோமா நம்ம பாடி ஸ்கின்னில் மெலனோசைட்ஸ் இருக்கும், அதாவது பிளாக் பிக்மெண்ட்ஸ் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இதுகளிலேருந்து வரக்கூடிய ஒரு கேன்சர் மெலனோமான்னு சொல்லுவோம். ஹைலி அக்ரெசிவான கேன்சர். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த மீதி உள்ள ஸ்கின் கேன்சர் இருக்குது, அது ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா இருக்கும், பேசல் செல் கார்சினோமா இருக்கும், மெர்க்கல் செல், இதெல்லாம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் இந்த நீவஸில் மோல்லேருந்து வரக்கூடிய இந்த ஸ்கின் கேன்சர் மெலனோமா ரொம்ப அக்ரெசிவானது. இது சில நேரங்களில் வார்னிங் சிக்னல்ஸ் கூட கொடுக்கும். திடீர்னு அந்த மோலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், கலர் சேஞ்சஸ் ஆகும், இச்சிங் அதிகமாகலாம், ப்ளீடிங் வரலாம். இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதை நம்மளோட ராசின்னு நினைக்காம அதுக்குள்ள டாக்டர்ஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். அதை ஆரம்பத்திலே நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக அதை நம்மளால் கேன்சர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஆரம்பத்தில் நம்ம அதுக்கு பல கண்டுபிடிச்சா நல்ல சிகிச்சை முறைகளை கொடுக்க முடியும். எனவே இந்த மோல் நீவஸ் மச்சம் நம்மளுக்கு ராசியானதாக இருந்தாலும் அதில் சில டைப் நம்மளுக்கு நோய்களை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது. எனவே அப்படி ஏதாவது ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்குள்ள மருத்துவரை அணுகுங்க, அதற்குள்ள கன்சல்டேஷன் பண்ணி அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை எடுங்க. நம்ம ஹெல்த்தியாக நம்ம இருக்கலாம். சரியா? நன்றி. இன்னும் பல தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.